ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் அகத்தியாய லோகமுத்ராய நம. 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 அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தது அகத்தியர் கோவில் ராமேஸ்வரம். அகத்தியர் கோவில் ராமேஸ்வரம். அகஸ்தியர் தீர்த்தம். அப்போ ராமேஸ்வரம் வர்றவங்க எல்லாம் அக்னி தீர்த்தத்தில் நீராடுதாங்க. 22 தீர்த்தத்தில் நீராடிட்டு ராமநாத சாமி பர்வதவர்தினி அம்பானை கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா அகஸ்தியர் தான். அகஸ்தியர் தான் தீர்த்தத்துக்கு சொந்தம். காவேரி நதி கதை. கங்கா யமுனா சக்தி. கங்கா யமுனா சக்தி. அப்போ நீருக்கு மின்றி எதுவுமே கிடையாது. அதான் நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீர் என்றால் கங்கா யமுனா சக்தி. அப்போ இந்த 3 நதியும் இந்த அகத்தியரோட பொருள். அகத்தியரோட ஒரு தீர்த்தம். அந்த அகஸ்தியரோட தீர்த்தம் தான் காவேரி. அகத்தியரோட நீரோட பேரு காவேரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கமண்டலம் கொட்டி காவேரி நதி பெருக்கெடுத்து ஓடும் போது காவேரின்னு பேர் வந்தது. ஆனா அகத்தியருக்கு சொந்தமோ இல்ல விநாயகருக்கு சொந்தமோ காவேரி நதி. அப்ப இந்த விநாயகன் யாரு அகத்தியர் யாருன்னு இந்த பூலோகத்துல மனிதனுக்கு தெரியாது. 2 ஒண்ணுதான். அகத்தியர் ஒண்ணு, விநாயகர் ஒண்ணு. ஏன்னா சக்திக்கு தோன்றியது விநாயகர், சிவனுக்கு தோன்றியது 6 முகம். இந்த 6 முகம்னா 5 முகம் ஆணை முகம், 6வது முகம் அரியோட முகம். அப்போ இந்த விநாயகனுக்கு இளையது அரி. அந்த அரியத்தான் ஐயப்பன் சொல்றோம், முருகன்னு சொல்றோம், அகத்தியர்னு சொல்றோம். தமிழ் எழுத்து முருகனுக்கு சொந்தம். ஆனா அதை உச்சரிப்பதற்கு அகத்தியர் வேணும். அகத்தியர் வேணா உள்ளுக்குள்ள என்ன ஒரு மிதான பொருள்னா அந்த நாக்கு. எல்லா உயிரினத்துக்கும் நாக்கு கொடுத்துருக்கு. ஆனா இந்த மனிதனுக்கு இந்த நாக்கு இருக்க போய்தான் இந்த அண்டத்துல அறிவு வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அறிவு கடவுள் முருகன். ஆனா இந்த முருகன் என்றால் மூத்தவன், விநாயகன் என்றாலும் மூத்தவன். அப்ப யாருக்கு நேரா மூத்தவன் முருகன், யாருக்கு நேரா மூத்தவன் விநாயகர்? அரிக்கு நேரா மூத்தவன் முருகன், அரிக்கு நேரா மூத்தவன் விநாயகர். அப்போ சிவனுக்கு 4 மகன் நேத்தைக்கு சொன்னேன். இன்னைக்கு சிவனுக்கு ஒரு மகன் தான், ஒரே மகன், மூத்தவன் இளையவன். அப்ப குழந்தை முகம் ஆணை முகம். சிவன் ஒரு குழந்தையோட தலைய கிள்ளிட்டாரு, ஆணை தலை வச்சாரு. பிரம்மாக்கு 5 தலை, ஒரு தலையை சிவன் கிள்ளிட்டாரு. அப்ப விநாயகர் தலையை சிவன் கிள்ளுறாரு, பிரம்மாவோட ஒரு தலையை சிவன் கிள்ளுறாரு. அப்ப இந்த பிரம்மா யாரு, அந்த விநாயகர் யாரு? அப்ப விநாயகருக்கு முன்னக்குட்டி, ஆணை முகத்துக்கு முன்னக்குட்டி அந்த குழந்தையோட முகம் என்ன? அந்த குழந்தை யாரு? அரி. இந்த அரி 1, பஞ்சபூதம் 5 முகம். நிலம் ஒரு முகம், நீர் ஒரு முகம், நெருப்பு ஒரு முகம், காற்று ஒரு முகம், ஆகாயம் ஒரு முகம். இந்த 5ம் அரிக்கு தான் சொந்தம். அந்த அரி யாரு? அகத்தியர். நம்ம உள்ளுக்குள்ள அகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர். அந்த உயிரை வச்சு செயல்படுறோம். அரி. தேகம் என்பது நெல், உயிர் என்பது அரி. அப்ப சிவன் ஆணோ பெண்ணோன்னு கேட்டீங்கன்னா சி என்றால் விநாயகன், விநாயகி, வா சரஸ்வதி, இன் அதிலிருந்து வந்த ஒரு பொருள். அப்ப சிவன் என்றால் விநாயகன், சரஸ்வதி, இந்த 2ம் சேர்ந்தா சிவா. இன் அதிலிருந்து வந்தது. அப்ப ஒரு பொருள், அந்த ஒரு பொருளுக்கு 5 கரம், ஆணை முகம். அதான் 5 கரத்தானே ஆணை முகத்தானே. இந்த 5ம் ஒரு ஆளுக்கு தான் சொந்தம். பஞ்சபூதம் 5 இந்த அரிக்கு தான் சொந்தம். இந்த அரி யாருன்னா ஐயப்பன். அகத்தியரே அரி. இந்த பக்கம் நாரதகர்னு எழுதியிருக்கும், இந்த பக்கம் அகத்தியர்னு எழுதியிருக்கும், பின்னாடி சேரன் எழுதியிருக்கும். நடுவில் நிற்கிறது தண்டாயுதபாணி. தண்டாயுதபாணி அகத்தியர், நாரதகர், சேர மன்னன். இதோட பொருள் என்ன?
தண்டாயுதபாணி. இப்போ உலக உலக முருக பக்தர் மாநாடு பழனியில் நடக்க போகுது 24, 25. முத்தமிழ் முருகா, முத்தமிழ் முருகனோட மாநாடு, உலக மாநாடு பழனியில் கூட போறாங்க உலக முருக பக்தர்கள். அப்போ மூ என்றால் மூர்த்திக்கு சொந்தம், ரூ என்றால் 5 பஞ்சபூதத்துக்கு சொந்தம், கா என்றால் 6 6 கார்த்திகை தாய்க்கு சொந்தம். அப்போ முருகன் யாரு? அரி, சபரி, தண்டாயுதபாணி. ஏன் 6 பட முருகனோட 6 பட வீட்டில் கேரளாக்காரங்க ஏன் பழனி மலை மட்டும் வர்றாங்க? அங்க மட்டும்தான் தண்டாயுதபாணியே நிற்கிறாரு. பாணி என்றால் 10 விரல், தண்டாயுதபாணி. ஞான தண்டாயுதபாணி. இந்த ஞான தண்டாயுதபாணி அறிஞ்சுக்கிட்டா உலக அறிஞ்ச மாதிரி. அகத்தியர், நாரதகர். சேரன், சேரன் என்றால் அரசன், சமுத்திரம். இதெல்லாம் அறிகிறது தண்டாயுதபாணி. அப்ப சிவனுக்கு 4 மகன்னா 4 வேதம். 4 வேதம், 5வது வேதம் பிரணவ வேதம். இந்த 4 வேதமும் 5வது வேதம் பிரணவ வேதம். அது 5 சேர்ந்தா சக்தி. அந்த சக்திக்கு தோன்றிய அரி விநாயகன் தான் சக்தி தோற்றி வைத்தா. அப்ப விநாயகர் முகம் வர்றமுன்னு அந்த குழந்தையோட முகம் என்ன? அரி. அந்த அரியத்தான் நீ முருகங்கிற. அடுத்த புராண வரலாறு என்ன சொல்ற? ஐயப்பன். கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றிய ஐயப்பன். எப்பா கிருஷ்ணனுக்கு தோன்றியதுதான் சிவன், கிருஷ்ணனுக்கு தோன்றியது சிவன். அந்த சிவன் தான் அரி. உயிர் உள்ளப்போ அரி, மறைஞ்சா சிவம். மறைஞ்சு மறுபடி தோன்றும் அரி, அரி மறைஞ்சா சிவம். இப்படிங்கிற ஒரு பொருள். சிவனுக்கு 4 மகன் சொன்னா 4 வேதம். இந்த 4 வேதத்துல 5வது வேதம் பிரணவ வேதம். அப்பனுக்கு உபதேசம் பண்ண வேதம். அதாவது அப்பன், அப்பன் காக்கும் கடவுள், மகன் படைப்பு கடவுள். இதுதானே நீங்க சொல்றீங்க. மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் நாம் பெருசு, படைப்பு கடவுள் பிரம்மா பெருசு. அப்ப அப்பனும் மகனும் இந்த மனித இனம் எடுத்துக்கிடலையே. விஷ்ணு வராகி அவதாரம் எடுத்து பாதத்தை பார்க்க போனாரு. பிரம்மா ஈசனோட உச்சியை பார்க்கறதுக்கு அன்னப்பறவை எடுத்து போனாரு. தாளம்பூ வந்து பொய் சொல்லிட்டு. அப்ப இந்த வரலாறுல ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் யாரு? வல்லவ மகாராஜாக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் யாரு? அதெல்லாம் தெரியாது. ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் அருணாச்சல மூர்த்தி. கார்த்திகை தீபம் யாருக்கு சொந்தம்? 6 கார்த்திகை தாய். என்ன பொருள்? 6 வேதம், 6 வேதம் 6 தாய். அப்ப 5 பூதமும் சக்திக்கு சொந்தம். 6வது சக்தி தோற்றி வைத்த குழந்தை. அந்த குழந்தையத்தான் சிவன் தலையை கிள்ளிட்டாரு. பிரம்மாக்கு 5 தலையில ஒரு தலையை சிவன் கிள்ளிட்டாரு. அப்போ அந்த சிவன் யாரு, அந்த 5 முகம் உள்ள குழந்தை யாருன்னு இந்த மனித இனத்துக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. நீ படிச்ச வேதம் 4 வேதம். ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம். சாம வேதம் என்றால் நெருப்பு. அது சீதாக்கும் பார்வதிக்கு தான் சொந்தம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்திர ராணி 4 வேதம். 5வது வேதம் பிரணவ வேதம். சூரியனை சார்ந்தது, வெளிச்சத்தை சார்ந்தது. யாருக்கு சொந்தம்? ஆகாயம். யாருக்கு சொந்தம்? இப்படி அறிகிறது தான் விஷயமே. சிவகாமி, சிவகாமி ஆணோ பெண்ணோ? அது பெண்ணு. சிதம்பரம் ஆணு. இது நீ அறிஞ்ச பாடம். சிவாங்கிற வார்த்தையே 2 சக்தி தான், விநாயகி, சரஸ்வதி. அப்போ சிவன் எங்க இருக்கிறாரு? தாயிலிருந்து வந்த சரீரத்தில் இருக்கிறாரு. நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம். 5 முகம் பிரம்மாக்கு, 6 முகம் யாருக்கு? அது முருகனுக்குங்க. ரூ என்றால் 5, கா என்றால் 6. அப்ப ரூ 5 தமிழ் வார்த்தையில, கா என்றால் 6. அப்ப 6 முகம் யாருக்கு? 5 முகம் யாருக்கு? இது 2 ரூ கா. மூ சேர்ந்தா மூர்த்தி. முருகா என்றால் மூர்த்தி. முருகா என்றால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 சேர்ந்த ஒரு அவதாரம். ஒரு அவதாரம் தான். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 சேர்ந்த ஒரு அவதாரம். 4 வேதம். 4 வேதம் ஒன்றில் அடக்கணும். அந்த ஒன்றில் அடக்கிறது யாருன்னா, விநாயகனுக்கு இளையது அரி, அகத்தியருக்கு இளையது அரி. அகத்தியர் என்றால் அத்தி, யானை. விநாயகன் என்றால் யானை. அரி என்றால் ஐயப்பன். அந்த ஐயப்பனை தான் நீ தண்டாயுதபாணி என்று அழைக்கிற. இப்போ உலக மாநாடு பழனியில போடுறாங்க.
24, 25 உலக முருக பக்த மாநாடு. அதாவது காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி, முருகன் இருக்கும் இடம் முக்தி. அப்ப இந்த முக்தினா என்ன பொருள்? ஒரு தாயிலிருந்து கிடைச்ச பிரதானமான ஒரு பொருள் இரு கண்ணு. இந்த இரு கண்ணு தான் அழகு, அதான் அழகு முருகன். அப்போ சபரிமலைக்கு இருமுடி கட்டி வர்றது. அந்த இருமுடினா இந்த இரு புருவம், இந்த புருவம், இந்த முடிய கடைசியில கெட்டி கொண்டு வரணுங்கிறது தான். அல்லாம நெருப்புல போடக்கூடாதுங்கிற ஒரு பொருள் தான். அப்ப சிவனுக்கு 4 மகன் நேத்தைக்கு சொன்ன, இன்னைக்கு சிவனுக்கு ஒரே மகன், இளையவன் மூத்தவன். அப்ப இளையவன் யாரு, மூத்தவன் யாரு? ரெண்டுல ஒரே ஆளுதான். முதலில் ஆணை முகம், இரண்டாவது அரியோட முகம். அது உங்களுக்கு பிரிச்சு வச்சது அண்ணன் தம்பின்னு. அப்போ சக்திக்கு தோன்றியது விநாயகர், சிவனுக்கு தோன்றிய 6 முகம், இந்த 6 வேதம், 6 கார்த்திகை பெண்கள், தாய், இப்படிங்கிற ஒரு பொருள் தான். புரியுதா? முக்தியே சக்தி, சக்தியே முக்தி, முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. முருகன் இருக்கும் இடம் முக்தினா, முருகனுக்கு தாய் தந்த வேலு, தாய் தந்த வேல். அந்த வேல் என்ன பொருள்? அந்த வேல் என்ன பொருளியா? உடனே ஒரு வேலை தூக்கிட்டு வர்றதில்ல. ஆணையோட தந்தம், ஆணையோட தந்தம், விநாயகரோட தந்தம். அந்த தந்தத்தை வச்சுதான் எழுதுறது. எழுத்தை அறிவித்த இறைவன் யாரு? யாரப்பா? எழுத்தை அறிவித்த இறைவன் யாரு? வித்ய விநாயகர் மூத்தது. அப்ப வியாசரு அதே தான், வியாக்கரபாதர், பதஞ்சலி, இப்படின்னு எல்லாமே மாத்தி சொல்லலாம். ஏன்னா நீங்க புராண வரலாறு படிச்ச பாடம், உங்க பெரியவங்க சொல்லி தந்த பாடம். எனக்கு எந்த பெரியவங்களும் கிடையாது, எந்த பாட புத்தகமும் கிடையாது, எந்த பெரியவங்களும் கிடையாது, எந்த பாட புத்தகமும் கிடையாது. சுய அறிவு. ஒரு நாளைக்கும் ஒரு மந்திரம் இல்லை, ஒன்னொன்னு சொன்னாலே தானா புலப்படும். ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். இந்த பாரத பூமியில யாருமே சொல்லல. எல்லாரும் சொன்னது என்ன? அறிவோம், அறிவோம், அறிவோம். இதான சொல்லியிருக்கிய. குழந்தையாய் முருகன் அந்த வாத்தியார், அதாவது குருவிடம் என்ன சொல்லுவாரு? குரு என்ன சொல்லுவாரு? அறிவோம் அப்படின்னு குரு சொல்லுவாரு. ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஓம் அரி. குரு அரி ஓம் சொல்லு பாரு. ஆனா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஓம் அரி. ஆனா அந்த பூமியில ஓம் அரி, ஓம் அரின்னா சொல்றிய. ஓம் என்ற பிரணவ பொருள், அந்த சராசரத்துக்கு ஓம்ங்கிற பிரணவ பொருள். அந்த பிரணவ பொருளை அரி, அந்த பிரணவ பொருளை அரி. யாரும் அறியல. விநாயகன் 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 நீங்க எல்லாரும் வழிபட்டது. நான் அப்படி இல்லை. விநாயகி விநாயகி விநாயகி, சக்தி விநாயகி, வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். இதான் இதோட பொருள். உலக முருக மாநாடு பழனியில நடக்குது, ஜப்பான்ல நில நடக்கும், அமெரிக்கால நில நடக்கும். நான் இருக்கிறது இப்ப ராமேஸ்வரம். நான் ஏன் ராமேஸ்வரம் வரல? 4 ஆண்டுகள் ஆச்சு. 4 ஆண்டுக்கு பிறகு ராமேஸ்வரம் ஏன் வந்திருக்கோம்னா, என்ன அம்மையப்பர் அழைத்தார்கள். மகனே வா. அண்ணாமலையே ராமநாதா, அண்ணாமலையே ராமநாதா. அக்னி மலை, அக்னி சமுத்திரம். அப்ப மலையும் நீரும் என்ன பொருள்? மலை சமுத்திரம் யாருக்கு சொந்தம்? யாருக்கியா சொந்தம்? ராமநாதா, பரலோக மாதா. பரலோக மாதா ராமநாதா. உனக்கு பரலோக மாதான்னா வேற ஒரு மதத்தை சேர்ந்த கடவுள், பரலோக நாதான்னா நம்ம கடவுள். இது நீ படிச்ச பாடம். மா என்பது மகாலட்சுமிக்கு சொந்தம், மாதா நாதா. அந்த நாதா மாதா, நம நம நாராயண மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். அப்போ பரம்பொருளுக்கு தோன்றிய 5 முகம், பரம்பொருளுக்கு தோன்றிய 5 முகம் பிரம்மா. அந்த பிரம்மா யாருன்னா விநாயகன். அதிலிருந்து வந்த ஹரி ஒவ்வொரு மனிதனும். ஆனா இப்பவும் அந்த பிரம்மா உங்களுக்கு எல்லாம் காட்சி தந்துக்கிட்டு தான் இருக்கு.
பிரம்மாக்கு ஆலயமே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்து வாசல்ல தும்பிக்கையை வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே நிக்கி இல்லையா, அதற்கு பேர் என்ன? விநாயகன். நீ அறிஞ்ச பாடம் இல்ல விநாயகி நான் சொல்லி தந்த பாடம், அதற்கு பேர் தான் பிரம்மா. அண்ட சராசரத்தில் முதல் தோன்றிய ஒரு பிரம்மம். அந்த பிரம்மத்திலிருந்து வந்த அரி ஒவ்வொரு மனிதனும். ஆணைக்கு இரு கரம் பதிச்சு நடக்கு. ஆனா மனிதன் இரு பாதத்தை வச்சு இரு கரத்தால் நிமிர்ந்து நிற்கிறான். ஆணைக்கு இரு பாதம் இரு கரம். ஆனா நீ படிச்ச பாடத்துல எப்படி? யானைக்கு 4 காலுங்க. அப்ப விநாயகருக்கு 4 கையை கொடுத்து ஏன் 2 பாதத்தை கொடுத்துருக்கு? 4 கை பார்க்கறல்ல விநாயகருக்கு, 4 கை 2 பாதம். ஆனா ஆணைக்கு எத்தனை காலு? 4 காலு. நீ படிச்ச பாடம் 2 பாதம் 2 கரம். கரத்தை பதிச்சு நடக்கு. ஆனா நிமிர்ந்து நிற்கக்கூடிய மனிதனை உருவாக்கி இருக்கு. அந்த மனிதன் யாரை வணங்கணும்? பிரம்மத்தை வணங்கணும். உன் சரீரம் என்பது பிரம்மம். அந்த பிரம்மத்தின் சொந்தக்கார யாருன்னா பிரணவ பொருள் விநாயகி இப்படிங்கிற ஒரு பொருள். சக்தியே முக்தி, முக்தியே சக்தி. அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, உண்ணாமலை தாயாரை நினைத்தால் தான் முக்தி. அண்ணாமலையார் தான் உண்ணாமலை தாயை நினைப்பான். உனக்கு அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமனும் கணவன் மனைவின்னு தான் தெரியும். நன்றி கெட்ட ஜென்மங்களா. அம்மை அப்பன் துணை இருக்கட்டும், அண்ணாமலை உண்ணாமலை தாய், கணவன் மனைவி அல்ல. அம்மை மகன், தாயிலிருந்து வந்த சரீரம், தாயிலிருந்து வந்த சரீரம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன். புரியுதா? வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். அரி சபரி அகத்தியர். அகம் என்பது உயிர். அந்த உயிர் எதற்கு ஆண்டவன் தந்தானா? அழிஞ்சு போவதுக்கல்ல, அழியாம பாதுகாக்கிறதுக்கு தான் மனிதனுக்கு 18 அறிவு. 18 அறிவு தந்து ஒன்ன உருவாக்கி இருக்கு. 18 அத்தியாயம். நீ எந்த தவறு செஞ்சாலும் இப்போ ஒரு நீதிமன்றம், மறைஞ்ச பிறகு ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் மண்ணுக்குள்ளதான் போகணுமே தவிர அக்னிக்குள்ள போகக்கூடாது. அதுதான் அக்னி சமுத்திரம், அக்னி மலை, திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன பிரதானம் வேணும்? கண்ணு வேணும். மகர ஜோதி பார்ப்பதுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. ஒவ்வொரு மனித உயிருக்கும் கடலுக்கு சம்பந்தம் உண்டு. இப்படிங்கிற ஒரு பொருள். புரியுதா? அண்ட சராசர பரம்பொருளுக்கு ஒரு மகன். அந்த ஒரு மகனுக்கு 5 முகம். 5 முகம் உள்ள கடவுளை யாரு தோற்றி வைத்தா? அவர் தானே அண்ட சராசரத்துக்கு பரம்பொருள். பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு பிரம்மாவை தோற்றி வைத்தார். பிரம்மாக்கு 5 முகம். ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாரு. அடுத்தால விநாயகரோட தலையும் சிவன் கிள்ளி அடுத்தால ஆணை முகத்தை வச்சாரு. இது நீ படிச்ச பாடம். பிரம்மம் என்றால் 5 முகம், 5 கரத்தான், ஆணை முகத்தான். ஆணை முகம் அரியோட முகம். புரியுதா? அப்போ சரீரத்தை பாதுகாப்பதற்கு தான் உன்னை ஆலய வழிபாடு செய்ய சொன்னது. நீ ஆலய வழிபாடு அனைத்தும் படிச்சுட்டு சரீரத்தை நெருப்புல கொண்டு போடுறியே பாவிகளா. மாதா பிதா குரு தெய்வம் இருக்கு. மாதாவோட ரத்தம், பிதாவோட சதை, குருவோட தலை எல்லாத்தையும் கொண்டு நெருப்புல போட்டுட்டு நீ தெய்வ வழிபாடு பண்ற. 7 பிறவி எடுத்தாலும் உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம் போகாது. அதாவது பிரம்ம ஞானம் அறிந்தவனே பிராமணன். திரு அனந்த பத்மநாதன். அனந்த பத்மநாதன் பள்ளி கொண்டிருக்கிற பார்த்திருப்பிய. கை இப்படி கையை வைக்கும் போது கைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு கரம், 5 கரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் யாருக்கு சொந்தம்? அதை முதல்ல படி. பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் அடையாளம். நீ தனியா ஒரு சிவலிங்க வழிபாடெல்லாம் பண்ண வேண்டாம். சிவன் யாரு? அந்த நாட்டியம் ஆடுற லிங்கம் என்ன? புரியுதா? நாட்டியம் ஆடுற லிங்கமா இல்ல இந்த சிவலிங்கமா? அது நாட்டியம் ஆடுறது சிதம்பரம், இது சிவலிங்கம். ரெண்டும் ஒன்னும் இல்லை. நாட்டியம் ஆடுறது பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவர் நாட்டியம் ஆடுறாரு. அதுல இருந்து தோன்றிய மகன் லிங்கமா ஆகணும். மண்ணில மறைஞ்சா லிங்கம். ஆனா நீ படிச்சது என்ன? சிவலிங்கமும் அவருக்கு தான் சொந்தம், நாட்டியம் ஆடுறதும் அவரு தான் சொந்தம்னா அதல்ல. நாட்டியம் ஆடுற சிதம்பரத்தோட மகன் சிவலிங்கமா ஆகணும். மண்ணுல மறைஞ்சா சிவலிங்கம், எரிச்சிட்டா வேற பிறவி. ஓம் ஹரி ஓம். அம்மை அப்பன் துணை.